சொல்லுங்கள் வெல்லுங்கள். விசுவாச அறிக்கை. நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். மரித்த நான் கிறிஸ்துவுடனே உயிர்ப்பிக்கப்பட்டு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறேன். நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். பாவம், மரணம் என்பவைகளின் ஆளுகையிலிருந்து நான் மீட்கப்பட்டுள்ளேன். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை ஆளுகை செய்கிறது. நான் ஒரு விசுவாசி. நான் சந்தேகம் கொள்பவன் அல்ல. நான் தேவனுடைய சத்தத்தை அறிவேன். அவருடைய சத்தத்திற்கு நான் எப்போதும் செவி கொடுப்பேன், கீழ்ப்படிவேன். நான் ஜெபிக்க ஆவலோடு இருக்கிறேன். தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஆர்வம் கொண்டுள்ளேன். பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. நான் என்னை தாழ்த்துகிறேன், தேவன் என்னை உயர்த்துகிறார். பரிசுத்த ஆவி என்னில் தங்கியிருப்பதால் நான் சிருஷ்டிக்கும் தன்மையுடையவனாக இருக்கிறேன். நான் எல்லோரையும் நேசிக்கிறேன். என்னை எல்லோரும் நேசிக்கிறார்கள். பாசைகளை பேசுதலும் பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அற்புதங்களை செய்யும் வல்லமையும் ஆவிகளை பகுத்தறிதலும் ஆவியினாலே விசுவாசமும் ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் ஆவியினாலே சுகப்படுத்துதலும் தீர்க்க தரிசனம் உரைத்தலும் ஆகிய பரிசுத்த ஆவியின் வரங்களில் நான் செயல்படுகிறேன். போதிக்கும் ஆவி என்னிடத்தில் இருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். நான் வார்த்தையை கற்றுக்கொள்ளும் போதும் ஜெபிக்கும் போதும் தேவனோடு தொடர்ந்து இடைபடும் போதும் சோர்ந்து போகிறதில்லை. மாறாக உற்சாகமாகவும் வல்லமை நிறைந்தவனாகவும் இருக்கிறேன். வசனத்தை கற்றுக்கொள்ளும் போது அதிக உற்சாகம் பெற்று மேலும் வல்லமையை பெற்றவனாக மாறுகிறேன். நான் வார்த்தையில் செயலாற்றுகிறவனாக இருக்கிறேன்.